இந்த வாரம் நம்மளோட பிபி கண்டஸ்டண்டாவே இருந்தாங்களா இல்லையா கேட்போம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்கெண்டு விஜய் சேதுபதி வந்து என்னெல்லாம் பேச போறாரு அப்படின்றத பத்தி உங்க மைண்டுக்குள்ள நிறைய ஓடிட்டு இருக்கோம். நிறைய விஷயத்த அட்ரஸ் பண்ணி ஆகணும். ரெட் கார்டு தரணும்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு வரைக்கும்லாம் போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. திவாகர் கமருதீனுக்கு ரெட் கார்டு தரணும்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட எனக்கு தெரியல. சரி, நம்ம நடந்த வேற ஒரு விஷயத்தை பத்தி பார்ப்போம். நேற்று நைட்டு தாங்க இந்த விஷயம் நடந்தது. எஃப்ஜே, ஆதிரை, அதுக்கப்புறம் வந்து ரம்யா ஜோ, இவங்க 3 பேருமே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆதிரை பேசல, திங்ஸை மட்டும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ரம்யா ஜோவும் இந்த எஃப்ஜேவும் பேசிட்டு இருக்காங்க. எஃப்ஜே இருக்கான்ல, அடுத்த வாரம் வந்து நல்ல நல்ல ஃபிகர்ஸ்லாம் வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்றான். அதாவது பொண்ணுங்க வருவாங்கன்னு சொல்ல, ஃபிகர்ஸ்லாம் வந்துருவாங்கன்னு சொல்றான். அதாவது வைல்ட் கார்டு வரப்போறாங்கல்ல, அதை பத்தி தான் இவன் சொல்றான். உள்ள இருக்கவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. உள்ளே வந்து இன்ஃபர்மேஷனை குத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அடுத்த வாரத்தில் நல்ல நல்ல ஃபிகர்ஸ்லாம் வந்துருவாங்க, சைட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது ஆதிரை அமைதியா இருக்காங்க. ஆதிரை கேட்கறாங்க, ஆனா அமைதியா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கூட இவங்க 2 பேருக்கு சண்டைலாம் வந்தது இல்ல, இருந்தாலும் கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் கேம்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன், இதெல்லாம் பண்ண போறது இல்லைன்ற மாதிரி சொன்னேன், இப்போ என்ன சைட் அடிப்பன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கறாங்க. அதாவது ஃபிகர்ஸ்லாம் வருவாங்க, சைட் அடிக்க போறேன்னு சொல்றான்ல, அதுக்காக இந்த மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு இவன் இருக்கான்ல, கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன், அதே சமயம் சைட்ல சைட்டும் அடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்றான். அதுக்கு ரம்யா ஜோ இவனை கிண்டல் பண்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன தெரியுமா? இந்த வாரம் வந்து வரப்போறவங்கள யாருமே பொண்ணுங்க இருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் பசங்க தான் வருவாங்க, எல்லாருமே பசங்களா வந்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா கேட்கறாங்க. அதுக்கு இந்த காஜ் என்ன தெரியுமா சொல்றான்? பசங்க வந்தா என்ன, அவங்களையும் சைட் அடிப்பன்ற மாதிரி சொல்றான். அதாவது பசங்கன்னு சொல்லி சைட் அடிப்பேன்னு சொல்ல, அப்பயும் சைட் அடிப்பேன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற ரம்யா ஜோக்கு தூக்கி வாரி போட்டுருது. எது பசங்க வந்தாலும் சைட் அடிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமா சைட் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். எங்க இவன் எப்படிப்பட்டவனே தெரிஞ்சுக்க முடியலங்க. ஏன்னா சபரி வந்து என்னடானா கிளம்பி போகும்போது இவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு போறாரு. அதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா ட்விட்டர்ல வந்து வர வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சபரி வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாரு, அங்கிருந்து வேலை முடிஞ்சு எந்திரிச்சு போற மாதிரி நிலைமை இருக்கும். இவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போறாருங்க. அதுவும் எப்படி முத்தம், இவங்க வந்து அந்த லிப்ல எல்லாம் கொடுத்துக்கிட்டாங்கல்ல, அது விரலை வச்சு மறைச்சு லிப்ல கொடுத்துக்கிறாங்க போல, அந்த மாதிரி கொடுத்துட்டு போறாருங்க. நான் உன்னை மிஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாரு. இவனுங்க 2 பேரோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் கூட சரியில்லை. அதுவும் இல்லாம எஃப்ஜே இப்ப கிண்டலா தான் சொல்றான். ஆனா பாக்குற நமக்கு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த சபரி எஃப்ஜே வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. வேற எப்பயாவது அந்த வீடியோவை நான் கனெக்ட் பண்ண முடிஞ்சா கனெக்ட் பண்றேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவன் இப்பதான் வந்து நான் வந்து இதுக்கப்புறம் ஆதிரை கிட்ட ரொம்பலாம் பழக போறது இல்ல, கேம்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன்ற மாதிரி நல்லவன் மாதிரிலாம் பேசினான். பரவாயில்லப்பா, பையன் திருந்தி தான் இருக்கான், நல்லா தான் இருக்கான்னு நினைச்சேன். பார்த்தா பையன் பார்த்தீங்களா வர ஃபிகர்ஸை சைட் அடிக்க போறாராம். அதாவது இவனுங்க ஒரு முடிவோட தாங்க இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அழகான பொண்ணுங்க வருவாங்க, அப்போ கொஞ்சம் பார்த்துக்கலாம். இவன் எனக்கு தெரிஞ்சு ஆதிரை கிட்ட அதனால தான் விலகிட்டு இருக்கான் போல. சரி, வரதுல ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கலாம், எதுக்கு ஆதிரை பின்னாடியே இருக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சு விலகிட்டானா என்னன்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து தான் அடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்க்கணுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போங்க.